ஓம் குருவே துணை. ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸ்ரீ குருவே நமஹ. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எழுமலை. முதல்ல இறை வணக்கம் பாடிடலாம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சு குறிச்ச ராகவே கருவிமா. எல்லாம் வல்ல பரம்பொருளின் துணை கொண்டு இந்த பதவியை நான் துவக்கிவிட்டேன். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில நாமும் நம்ம பங்குக்கு ஒரு விஷயத்த நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து முற்றிலும் துல்லியமாக நம்ம கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். 2025 வருட கிரகங்களான சனி மற்றும் குரு பகவான், சனி பகவான் குரு பகவான் 2 பயிற்சிகள் இருக்கு. அதையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ராசியும் இதுல வரும். இதுல 1/1/2025 நள்ளிரவு 12 மணி 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஜாதகம் கிடைச்சிருக்கோம். அதன்படி இந்த 12 மணி 1 நிமிஷத்துக்கு வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துல இந்த வருஷம் ஆங்கில வருடம் பிறகுது. லக்னாதிபதி 3லையும் லக்னத்தில் கேதுவும் லக்னத்தை குரு பார்ப்பதால் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருஷமாவே இருக்கும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருப்பது லாபாதிபதியும் விளையாட்டியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல வண்டி வாகன விபத்துக்களும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வர கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், தெய்வ சாநித்தியம் சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போறதால பொதுவா வந்து 6ஆம் இடம் என்பது அந்நிய செலவாணி பிளஸ் அந்நிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாடுகளோட விரோதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம இந்தியாவுக்கும் வேற நாட்டுக்கும். அதே போல ராகு வந்து 7ல உட்கார்ந்துருக்காங்க. பொதுவா ராகு வந்து 7 இருப்பது கேந்திரத்துல வந்து நீசத்துல தான், இது நீராசில தான் இருக்காங்க, பெருசா பாதிப்பை தராது. அந்நிய நாடுகளுடைய படையெடுப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பெரிய பாதிப்பை தராது, அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனைகள், 8ஆம் அதிபதி செவ்வாய் நேசமா வந்தால வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் தவிர்க்கப்படும். இந்த வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தால் லக்னத்தை பார்க்கறதால இந்த 2025 அனைவருக்குமே நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லி பரம்பொருளை பிரார்த்தித்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து குரு பயிற்சி பார்ப்போம். 2025 குரு பயிற்சி எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப குரு 1/1/2025 ஆல்ரெடி குரு வந்து ரிஷபத்தில் தான் இருக்காரு இல்லையா? அந்த ரிஷபத்துல இப்ப வக்ரமா இருக்காரு. அதே போல சனியும் கூட வக்ரமா தான் இருக்காரு. அப்ப இந்த வக்ர நிவர்த்தி எப்ப ஆகும் அப்படின்னா 2025 4ஆவது மாசத்துல பிப்ரவரி மாசம் 4ஆவது மாசத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மே 14ஆம் தேதியில ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு போறாரு. இது வந்து குரு பயிற்சின்னு சொல்லி திருக்கணித பிரகாரம், திருக்கணித பஞ்சாங்கப்படி, கற்பகம் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு குரு பகவான் அதிசாரமாக 16/10 அக்டோபர் 16ஆம் தேதி கடகத்துக்கு போறாரு. பெரிய விஷயம் பாருங்க, ஒரே வருஷத்துல 3 ராசி வந்து குரு கடக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 16/10/2025 கடக ராசியில இருக்கிற குரு பகவான் அதிசாரமா சென்ற குரு பகவான் மீண்டும் வந்து டிசம்பர் 21ஆம் தேதி மிதுனத்துக்கு வரார். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, குரு ஒரு வருடத்தில் 3 ராசிகளை தொடும்போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். நாடுகளுக்கு நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னொன்னு இன்னொன்னு குரு வந்து ஜீவக்காரர்கள் சொல்றாங்க. ஜீவம் அப்படின்னு பார்க்கும்போது உயிர். இப்போ உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த உயிரினங்கள் தோன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு
ஏன்னா மிதுனம்ன்றது 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா ஆள் அடிமைன்னு சொல்லுவாங்க ஜோசியத்துல. ஆனாலும் 3ஆம் இடம் என்பது கன்னி வீட்டுல போய் குரு உட்கார்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப 2025 ஒரே வருஷத்துல ஆரம்பத்துல ரிஷபத்துல குரு இருக்கிறாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு போறாரு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல திரும்பவும் கடகத்துக்கு போறாரு. அப்ப ஒரே வருஷத்துல 3 ராசிகளை குரு பகவான் தொடும்போது சொல்லனா துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால இறைவனை வேண்டிப்போம். நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது நோயின்றி மக்கள் சந்தோஷமா வாழணும்ன்றதுதான் நம்முடைய குறிக்கோள். இருந்தாலும் கூட இந்த விதிகளை சொல்லி ஆகணுன்றதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப சனி பகவான் வந்து சனி பயிற்சி, இப்ப குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல மே 14ஆம் தேதி கற்பகம் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14ஆம் தேதி வந்து குரு வந்து ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. சனி வந்து பாத்தீங்கன்னா 28/3/2025 மார்ச் 28ஆம் தேதி சனி பயிற்சி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகுது. இதுதான் இந்த 2 பயிற்சிகள் இந்த வருஷத்துல நடக்குது. இதை நம்ம பார்த்துவோம். ராகு கேதுக்கெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கல, அப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த 12 ராசிகாரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நமக்கு தெரிந்த சிற்றறிவு எட்டிய வரை நம்ம வந்து பலன் சொல்ல போறோம். இப்போ மேச ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருட ஆரம்பத்துல குரு 2ல இருந்தாலும் அப்புறம் வருடத்தினுடைய 5ஆவது மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு 2ல் இருக்கும் குரு 3ஆம் இடத்துக்கு போறார். அப்புறம் அக்டோபர் மாசம் 4ஆம் இடத்துக்கு போறார். அப்புறம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்டதுல வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. அது ரொம்ப நல்லா இருக்கும் மேசராசிக்கு. இன்னொன்னு, லாபத்துல இருக்கிற சனி பகவான் வந்து மேசராசிக்கு இப்ப 7.5 சனி ஆரம்பமா இருக்கு. மார்ச்சுக்கு மேல மார்ச் 28ஆம் தேதி சனி பயிற்சி வர்றதால இப்போ மேசராசிக்காரர்கள் செலவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. 7.5 சனி ஆரம்பிக்குதுன்றதால நீங்க பயப்பட வேணாம். செலவுக்காரங்க வரா, நீங்க செலவு பண்ணி ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப செலவு நீங்க நல்ல செலவா பண்ணுங்க. என்ன செலவு? வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், கிணறு வெட்டலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். வெளிநாடு செல்லலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அனைவருமே செல்லலாம். இது வந்து பொது பலம் தான். உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லல, இது வந்து பொது பலனா நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப மேசராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துக்கு வந்து அக்டோபர் மாசம் வந்து குரு பயிற்சி ஆகிறதால, அதாவது கடகராசிக்கு போறாரு. மேஷத்துக்கு 4ஆம் வீடு. 4ஆம் வீடு வந்து அக்டோபர் மாசத்துக்கு மேல கண்டிப்பா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சுற்று சுகங்களை வாங்கி குவிக்கிறது விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். மார்ச்சிலேயே உங்களுக்கு சனிக்கு வந்து விரயத்துக்கு வந்துடுறாரு. அது 7.5 சனி ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வாகன தொழில் விஷயத்திலயோ பண விஷயத்திலயோ எல்லாத்துக்கும் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் பார்த்து நல்லா செலவு பண்ணீங்க. அடுத்தது ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து மே மாசத்துல 14ஆம் தேதியில மிதுன ராசிக்கு போறதால இதுவரை எண்ணிய தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு மே மாசத்துக்கு நடக்கும். உங்களுக்கு இதுவரை தொழில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சனி வந்து இப்ப 11க்கு வர்றதால சூப்பரா இருக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ரிஷபத்துக்கு யோகம்னே சொல்லணும். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு இதுவரை 12ல இருந்த குரு பகவான், 9ல இருந்த சனி பகவான், 2 பேருமே உங்களுக்கு வந்து இந்த மிதுனத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வராது சனி பகவான். தொழில் வழி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. புதிய தொழில் ஆரம்பிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா செயல்படணும். இருக்கிற தொழிலை சரியா காப்பாத்திக்கணும் அப்படின்றத காட்டுது. ஜென்ம குருன்றதால நீங்க வெளிநாடு செல்லலாம், வெளியூர் செல்லலாம், ஞாபக மருதி அதிகமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏதானமா வச்ச பொருளை வச்ச இடத்துல கரெக்டா எடுத்துட்டு பண்ணீங்கன்னா பெருசா பாதிப்பு தராது. ஜென்ம குரு, வனவாச குரு, கவனமாக இருக்கணும் பண விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு. நன்றி, வணக்கம். அடுத்தது நம்ம கடகராசிக்காரங்களுக்கு பார்ப்போம். கடகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுவரை லாப குருவாக இருந்த குரு பகவான் விரயத்துக்கு போறாரு. விரயத்துக்கு போறதும் இல்லாத அக்டோபர் மாசத்துல உங்க ரொம்ப ராசிக்கே வராது, கடகத்துக்கே வராது. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு, விரய குரு 2மே வந்து இந்த வருஷத்துல செலவு கொடுக்குற மாதிரி கணக்கு தான் இருக்காரு. வீட்டை கட்டலாம், இடம் வாங்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல, அதாவது அசையாத சொத்துக்கள்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா பெருசா பாதிப்பை தராது. உடல்நிலையில கவனம் வேணும்.
அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு 8 அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போறாரு. இப்போ 9ல போகும்போது உங்க முன்னோர்கள் சொத்து இருந்ததுன்னா அதுல பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுவார். அதனால கடகராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். அஷ்டம சனி விலகினாலும் கூட ஜென்மகுரு வரக்கூடாது. ஜென்மகுரு பெரிய குரு ஜென்மகுரு ரெண்டையும் நீங்க சமாளிச்சாக்கணும். பண விஷயத்திலயும் தொழில் விஷயத்திலும் கவனமா இருக்கும். அடுத்தது சிம்மராசிக்காரங்க. சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை கண்ட சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டம சனியாக மாறுகிறார். அந்த சனி பகவான் மார்ச்சுக்கு பிறகு நீங்க கவனமா இருக்கணும். ஆனாலும் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்தால் பதவி குறைக்கும்னு சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு 10ல் குரு பதவி குறைக்கும், பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அதாவது வேலையில பிரச்சனை, வேலை மாற்றம், இடமாற்றலாம், அந்த வேலை அந்த பிரச்சனை தான் தீர்ந்து இப்ப லாபத்துல போறார். யாரு? குரு உங்களுக்கு லாபத்துக்கு வர்றாரு. சிம்மராசியிலிருந்து உங்களுக்கு லாபத்துக்கு வர்றதால உங்களுக்கு 14/5/2025 பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 5, 6, 7, 8, 9, 10 5 மாசம் நல்லா இருக்கும். அதன் பிறகு விரயத்துல வந்தார், கடகத்துக்கு திரும்பி வராது. சரி, இது மிதத்திலிருந்து கடகத்துக்கு குரு வரும்போது அதுல ஒரு 2 மாசம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வேற ஒண்ணும் பெருசா பாதிப்பு இல்லை. சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தேவையா, அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் தான் அந்த நேரம். சரிங்களா? அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிக்கு இதுவரை 9ல் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர போறார். மே மாசத்துக்கு மே 14ஆம் தேதி 10க்கு வரார். தொழில்ல பிரச்சனை வரும், பார்த்து பதமா இருங்க. வேலை ஆட்களை சரியா நடத்துங்க. அடுத்து லாபத்துக்கு வரார். அக்டோபர் மாசத்துல லாபத்துக்கு வரார். அப்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் கன்னிக்கு சனி பகவான் சாதகமா இருந்தார் இதுவரை. இப்ப 7ஆம் இடத்துக்கு போறதால மனைவி மற்றும் கூட்டாளிகள்ல நம்ம கவனமா இருக்கணும். வெளிநாடு போற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா வெளிநாடு போகலாம். அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள். துலாத்துக்கு இதுவரை 8ல் இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப வக்ரமா இருக்காரு. இருந்தாலும் கூட மே மாசத்துக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போறதால பாக்கிய குருவாக வருகிறார். இந்த பாக்கிய குரு பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார், நினைச்சதெல்லாம் கொடுப்பார். அப்படி ஒரு அமைப்பு சிறப்பா இருக்குது. அப்ப அந்த பாக்கியத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு நினைச்ச காரியங்களை வெற்றி பண்ணி தருவார். அது எல்லா காரியமும், வீடு நிலம், வண்டி வாங்க, எத்தனை விஷயத்திலையும் அத்தனை விஷயத்தையும் சூப்பரா கொடுப்பாரு. ஆனா 5ல் இருந்த சனி 6க்கு போறதால சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறார். அப்ப எதிர்பார்க்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சகத்துக்கு இதுவரை 7ல் இருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அடுத்தது அக்டோபருக்கு மேல 2025 அக்டோபர் மேல 9ஆம் இடத்துக்கு போவார். அப்ப 8, 9 2 இடத்தையும் தொடர்றதால நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். வரவும் வரும், செலவும் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல 5ல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் குரு வீட்டுக்கு சனி செல்றாரு. இப்போ பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பிள்ளைகள் படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களே நீங்க இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சியெல்லாம் இருக்கும், போய் பார்த்து பதமா இருங்க. அஷ்டம குரு உங்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு பிறகு 8ல் குரு வர போறாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது பார்த்து விட்டுங்க. அதே போல எதிர்பார்க்கிற பண வரவுகள்லாம் கொஞ்சம் தடையாகும். பணப்பற்றாக்குறை, கடன் வாங்குதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும், பார்த்து பதமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அதுவும் 3ஆம் இடத்துல சாதக சனியா இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வர, இதுக்கு பேரு அர்த்தாஷ்டம சனி பேரு. 4ஆம் இடம் சொத்து சுகம் நிலப்புலம் சார்ந்த விஷயங்கள்லாம் செலவு கொடுப்பாரு. அதுவும் குரு வீட்டுக்கு போறதால குரு மண் தத்துவத்துக்கு அதிபதி. பூமி வாங்கி போடலாம், வீடு கட்டலாம், விளைநிலம் வாங்கி போடலாம். அது பூர்வீக சொத்து இருக்கிற பிரச்சனை தீரும். 4ஆம் இடத்துல சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதால தொழில் வழி சிறப்பான தொழில் அமையும். ஏன்னா சனி பார்த்ததுன்னா தொழில் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுக்கு. அதுவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரை ரோக குருவாக இருந்த குரு பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு வெற்றி குருவாக போகிறார். நினைச்ச காரியங்கள் நல்லா இருக்கும். திருமணம் நடக்காத நடக்கும். வெளிநாடு செல்லாதவங்களுக்கு வெளிநாடு செல்லலாம். எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்கும். அப்ப தனுசுக்கு பொன்னான காலம்னே சொல்லணும். நன்றி, சூப்பர். அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு. மகரத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ 7 சனி முடியக்கூடிய காலகட்டம். அற்புதமான விஷயம். ஏன்னா ஒரு மழை விட்டு அப்படியே பளிச்சுன்னு வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லா சந்தோஷமா மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பொன்னான காலம்னே சொல்லலாம். ஏன்னா 7 சனி முழுது. அதே போல உங்களுக்கு மகர ராசிக்கு இதுவரை
5ல் இந்த சனி பகவான் 6க்கு போறதால இடமாற்றம், தொழில் மாற்றம் நடக்கும். வெளிநாட்டுல இருந்தா உள்ளூருக்கு வருவீங்க, உள்நாட்டுல இருந்தா வெளிநாட்டு போவீங்க. இதெல்லாமே சிறப்பா இருக்கும். ஒரு வகையில இந்த 7.5 வருஷமா பிடிச்ச பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிடும். நம்ம மகர ராசிக்கு பொன்னான அற்புதமான காலம்னே சொல்லணும். நன்றி. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 7.5 சனி இப்ப நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியில ஜென்ம சனி ஆகிறாரு. ஜென்ம சனி இப்ப வந்து உங்களுக்கு பாத சனியா போறாரு. மீனத்துக்கு போறதால பாதத்துல போறப்ப 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2.5 வருஷம் நீங்க வந்து சனி பகவானோட தான் காலம் கழிச்சு அப்புறம் யார்ட்டையும் கோவப்படாம எல்லாத்திட்டையும் அன்பை காட்டுங்க. கண்டிப்பா சனி பகவான் நல்லது தான் கொடுப்பாரு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரை 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5க்கு போறாரு. நல்ல அற்புதமான விஷயம் தான். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க. பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனை தீரும். கோர்ட்டு கேஸ் ஒன்பது பிரச்சனைலாம் தீரும். பிள்ளைகள் வந்து வெளிநாடு போறது தான் போகலாம். அதே போல வீடு கட்டலாம். மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம். வியாபாரம் பண்ணலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். அத்தனை விஷயமும் நீங்க பண்ணலாம். அப்ப கும்பராசிக்கு ஒரு பக்கம் 7.5 சனி பாதச்சனியாக இருந்தாலும் கூட 5ல் குரு வர்றதால கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அதே போல அந்த குரு வந்து கும்பராசி குரு அந்த மிதனத்துல குரு உங்க ராசியும் பார்க்கும் 9ஆம் பார்வையா. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப கும்பராசியை ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தாலும் கூட குருவின் பார்வை வந்து ராசிக்கு விளையாடுறதுனால எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் சிறப்பா இருக்கும். நல்லா இருக்கும். அப்ப கும்பராசிக்கு 2.5 வருஷம் கஷ்டப்பட்டாலும் கூட பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் உங்களுக்கு இறைவன் கொடுப்பாரு. அதனால கும்பத்துக்கு ஓரளவு நன்மை அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மீன ராசிக்கு மீனத்துக்கு இப்ப 7.5 சனியில உங்களுக்கு விரைய சனி முடிஞ்சு இப்ப ஜென்ம சனியில இருக்கிறீங்க. அப்ப நான் 5 வருஷ காலம் நீங்க 7.5 சனியில தான் நீங்க ஓட்டி ஆகணும். ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாங்கணும், போற வழி நடம், பேசக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பெல்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப கவனமா இருக்கு. அதே போல இதுவரை 3 இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போறதால கண்டிப்பா இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், கட்டாத வீட்டை வாங்கலாம், விலைகளை வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்கலாம், படிப்புக்கு வெளிநாடு போகலாம். அத்தனை விஷயத்தை நீங்க பண்ணலாம். அப்ப மீனத்துக்கு 7.5 சனி இருந்தா கண்டிப்பா வெளிநாடு போகலாம். வெளிநாடு போனீங்கன்னா அந்நிய தேசம் சென்று நிறைய பொருட்களை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த இப்போ அந்த 2025 எப்படி இருக்குன்றத ஓரளவு சொல்லியிருக்கோம். இன்னொன்னு 2025 அது எப்படி இருந்தா அது நல்லாதான் இருக்கும். ஆனா நாம நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டி எந்திரிக்கணும். அதே போல படுக்கும்போது இறைவனை வேண்டி படுக்கணும். அந்த இடையில இருக்கக்கூடிய நபர்கிட்ட நல்லா பாக்குற நபர்கிட்ட நல்லா பழகணும். இந்த பழக்க வழக்கங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். அதே போல எண்ணங்கள் தான் வாழ்க்கையை அமையும் அப்படின்னு சொல்லி 2025 நல்லா இருக்கும். ஆனா உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளாத வரை அந்த நல்லா இருக்காது. அப்ப நாம மாறினாதான் எல்லாமே மாறும். அதனால 2025 உங்கள் எல்லா 12 ராசிக்காரர்களுக்குமே நன்மையை தர வேண்டும் என்று என்னுடைய குலதெய்வமாகி அங்காள பரமேஸ்வரியை மனதிலே எண்ணி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அருமலை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.